Hi students, welcome to Kanidam Punidam, exercise 1.1, question number 14. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு Aன்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் அணி குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1/2 இன்டு A ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம LHS தனியா A இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இது A ஸ்கொயர் மைனஸ் 3i/2 அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2ம் சமமா வருதுன்னு நம்ம நிரூபிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு LHS ப்ரூவ் பண்ணுவோம். LHSல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சேர்ப்பணி வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வழக்கம் போல அணிக்கோவை மதிப்பு முதல் நிரையில் உள்ள உறுப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம். ஸோ 0 இன்ட்டு அதோடைய இணை காரணி மதிப்பு 0 எதை பெருக்கினாலும் 0 வரனால விட்டுடுறோம். அடுத்து இருக்கக்கூடிய 1 நம்ம -1 அப்படின்னு எடுப்போம். ஏன்னா அதுக்குரிய இணை காரணி குறி மைனஸ். அது இருக்கக்கூடிய நிரலையும் விட்டீங்கன்னா இந்த 1 1 1 0 இருக்கு. ஸோ அதில் 1ஐயும் 0வையும் பெருக்குவீங்க 0 மைனஸ் போட்டுக்கிட்டு மீதமுள்ள உறுப்புகளை பெருக்குவீங்க 1. அடுத்து மீதம் இருக்கிறது +1 இன்ட்டு அதோடைய சிற்றணிக்கோவை மதிப்பு. இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டீங்கன்னா 1 -0 அதனால அது 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 +1 +1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட மதிப்பு 2. அடுத்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்ன மெத்தட் பார்த்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா 2 3 1 மெத்தட். ஸோ 2 3 1 மெத்தட்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2வது நிரல், அதுக்கப்புறம் 3வது நிரல், அதுக்கப்புறம் முதல் நிரல். செகண்ட் காலம், தேர்ட் காலம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலத்துல 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, அதுக்கப்புறம் உறுப்பு. ஸோ இந்த 0 1 1 இத எடுத்து எழுதும்போது நம்ம நிறையா எழுதுறோம். கவனிங்க. ஸோ 0 1 1ன்னு எழுதுறோம். இப்ப 3வது நிரல்ல இருக்கக்கூடிய 2 3 1 அப்போ 1 0 அதுக்கப்புறம் 1 அத 2வது நிரையில எழுதுங்க. 1 0 1 இப்ப முதல் நிரல்ல இருக்கக்கூடிய 2 3 1 1 1 0 1 1 0 இப்ப முதல் நிறைய தூக்கி கடைசியில எழுதுங்க 0 1 1 இந்த முதல் நிரலை தூக்கி இங்க கடைசியில எழுதுங்க 0 1 1 0. நான் ஏற்கனவே சொல்ற மாரி இந்த அமைப்பை எப்பயுமே ரஃப் காலத்துல செய்யுங்க. ஸோ எப்படி பெருக்குறோம் பாருங்க 0 மைனஸ் போட்டுட்டு இத பெருக்குங்க 1 0 -1 -1 அதே மாரி 1 -0 1 அதே மாரி 1 -0 1 இங்க 1 -0 1 0 -1 -1 1 -0 1 1 -0 1 1 -0 1 0 -1 -1. ஸோ இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஸோ நமக்கு ஏ இன்வெர்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அதாவது -1 1 1 1 -1 1 1 1 -1ன்னு கிடைக்குது. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 3i இருக்கு. ஸோ இந்த 1/2 இருக்கட்டும். நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர் எப்பயும் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ இன்ட்டு ஏ தான். அந்த அணியை 2 தடவை போட்டு பெருக்கணுமே தவிர உள்ள இருக்க உறுப்புகளை ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏல 0 1 1 1 0 1 1 1 0 இன்ட்டு திரும்ப அதே அணியை எழுதுறோம். இப்போ இதை பெருக்கிறோம். நிரை நிரல் பெருக்க இருக்க நிறையோட இந்த அணியில் இருக்கக்கூடிய முதல் நிரலை பெருக்கி இங்கே எழுதுறோம். ஸோ 0 + 1 + 1 அதே மாதிரி முதல் நிறையோட இந்த 2வது நிரலை பெருக்கி எழுதுறோம். ஸோ 0 + 0 + 1 முதல் உறுப்பையும் பெருக்கினா 0 2வது உறுப்பையும் பெருக்கிறோம் 0 3வது உறுப்பையும் பெருக்கும்போது 1 கிடைக்குது. அதே மாதிரி முதல் நிறையோட 3வது நிரலை பெருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 + 1 + 0 அப்படின்னு கிடைக்குது. அதே போல் இப்போ 2வது நிறையோட அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலையும் பெருக்கி எழுதுகிறோம்.
ஸோ 0 + 0 + 1 2வது நிரல பெருக்குனீங்கன்னா 1 + 0 + 1 3வது நிரல பெருக்குனீங்கன்னா 1 + 0 + 0 அது மாரி இப்போ 3வது நிறையையும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலையும் பெருக்கி எழுதப் போறோம். ஸோ 0 + 1 + 0 1 + 0 + 0 1 + 1 + 0. ஸோ நமக்கு a ஸ்கொயர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 1 1 2 1 1 1 2 அப்படின்னு கிடைக்குது. இது கிடைச்ச உடனே நான் நேரா ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிட்டு கண்டுபிடிக்கிறேன். 1/2 இன்டு a ஸ்கொயர் மைனஸ் 3i என்ன வருதுன்னு பார்க்குறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 எழுதிக்கிறேன் காமனா. எழுதிக்கிட்டு a ஸ்கொயர்ன்ற அணியை எழுதுறேன். 2 1 1 1 2 1 1 1 2 மைனஸ் 3i 3ன்றது 3 அந்த iன்றது அலகு அணியோட பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 0 0 0 3 0 0 0 3 3 உள்ள பெருக்கி இருக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அணியை எழுதிடுவோம். ஸோ 2 மைனஸ் 3 மைனஸ் 1 1 மைனஸ் 0 1 1 இங்கே 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்ஹெச்எஸும் நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய ஆர்ஹெச்எஸும் நமக்கு ஒரே மாதிரி வருது. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதி கணக்கை முடிச்சிடலாம். தேங்க்யூ.